ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான படத்தோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சீக்கிரம் கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு டானை காட்டுறாங்க. இந்த டானுக்கு இன்றைக்கி தான் பர்த்டே போல். அதனால் இந்த டானோட பையனும் இந்த டானுக்கு ரைட் ஹேண்டாக செயல்படுற அந்த மொட்டை அடிச்சிருக்காரு இல்லையா, அவர் தான் டானோட ரைட் ஹேண்டு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டானுக்கு பர்த்டே பார்ட்டியாக ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணி அவர் வந்தோடனே லைட்டை ஆன் பண்ணி எல்லாம் ஹாப்பி பர்த்டேன்னு கத்தவும் இவருக்கு டக்குன்னு அந்த சர்ப்ரைஸில் நெஞ்சே அடைச்சிருது. ஹார்ட் அட்டாக்ல அப்படியே இறந்துடுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ படித்து முடிச்சுட்டு வேலைக்காக எக்கச்சக்க கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. ஆனால் எங்கே போனாலும் ரிஜெக்ஷன் தான். இவருக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் இல்லை. அந்த அளவுக்கு கேள்விக்கு சாமர்த்தியமான பதில் சொல்லவும் இவருக்கு தெரில. ரொம்ப இன்னசென்ட்டான பாயினே வச்சுக்கலாம். ஆனால் அவரை எந்த கம்பெனிலையுமே எடுத்துக்க மாட்டுறாங்க. இவரும் போராடி பார்த்து மனசே விட்டு போயிடுது. வீட்டில் வேற ஹீரோட அப்பா பயங்கரமாக திட்டுறாரு. ஹீரோவும் ஓரளவு டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன மாதிரி இருக்க பசங்கள்லாம் இன்டர்வியூனாலே பயந்துக்கிட்டு ஒரு இன்டர்வியூ கூட அட்டன் பண்ண மாட்டாங்க. நானாவது இவ்வளோ எங்கே போய் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கிட்டு இருக்கேன், இன்னும் என்னை குறை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கோவப்படுறாரு. ஹீரோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு. என்னடான்னு பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு காசை வச்சு சூதாட்டம் விளாண்டுட்டு இருக்காரு. 5 ரூபா வச்சா 10 ரூபா கிடைக்கும்ல, அந்த மாதிரி கேமு. இவர்கிட்ட இருக்க எல்லா காசையும் லாஸ் பண்ணிடுறாரு. ஃப்ரெண்டு அந்த நேரத்தில் வர உன்ட்ட காசு இருக்காடான்னு கேட்க, இல்லைடா என் கேர்ள் ஃப்ரெண்டு அவளோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் வாங்க சொல்லி 5000 ரூபா காசு கொடுத்தா, அந்த காசு தான் இருக்குன்னொன்னே உடனே ஃப்ரெண்டும் அந்த காசை கேட்குறாரு. 5000 ரூபாயை வச்சு நம்ம கேம் விளாண்டோம்னா 10,000 கிடைக்கும்டா. 5000 நம்ம எடுத்துக்கிட்டு மீதி 5000 அவளுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஹீரோட காசையும் வச்சு விளாண்டு ஃபுல் காசையும் தோத்துடுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. போய் ஹீரோயின்ட்ட அது இதுன்னு பொய் சொல்லி சமாளிக்கிறாரு. ஹீரோயினுக்கு நல்லா தெரியுது ஹீரோ போய் தான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அடுத்து ஹீரோ கிட்ட ஒரு நல்ல வேலையை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எப்போ தான் வேலைக்கு போவே, எங்கள் வீட்டில் வேறு அலைன்ஸ் பார்க்குறாங்க, நீ நல்ல வேலைக்கு போனால் தானே எங்கள் அப்பாட்ட வந்து பேச முடியும்னு சொல்ல ஹீரோ மறுபடியும் கோவப்படுறாரு. நானும் ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கான், அவங்க கம்பெனியில் ஒரு வேக்கன்சி ஃப்ரீயாக இருக்கான், அவங்க உனக்கு நாளைக்கு கால் பண்ணுவாங்க, என்னைக்கு இன்டர்வியூ வரணும்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ நல்லா பண்ணு, உனக்கு கண்டிப்பாக அந்த ஜாப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கடையில் அந்த டான் தான் இறந்து போயிட்டார் இல்லையா, அந்த டானோட பையன் கூட இருக்க ஒரு அடியாளை பிடிச்சி அடித்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா, அந்த டான் இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு லேண்ட் செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பாரு. அதில் இவங்களுக்கு வர வேண்டிய கமிஷனை இந்த அடியாலே ஆட்டையை போட்டிருந்துருப்பான் போல். அது எப்படியோ அந்த டானோட பையனுக்கு தெரிஞ்சு அவனை பிடிச்சி அடியடின்னு பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்காங்க. எங்கடா அந்த பணத்தையெல்லாம் மறைச்சி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் கரெக்டாக டானோட லெஃப்ட் ஹேண்டும் வர இவர் வந்து விசாரிப்பாருன்னு பார்த்தா அவன்கிட்ட ஒரு வார்த்தையை கூட கேட்காம டக்குன்னு கன்னை எடுத்து போட்டு தள்ளிடுறாரு. ஸோ இதுலேருந்தே நமக்கு தெரியுது இந்த டானோட லெஃப்ட் ஹேண்ட் சொல்லி தான் இந்த அடியால் அந்த பணத்தை சுருட்டி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. இது டானோட பையனுக்கு தெரியாமல் டானோட பையன் ரைட் ஹேண்டோடய சுற்றிக்கிட்டு இருக்கான். இங்கே ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் வேலையே நம்ம தானே சுற்றிக்கிட்டு இருக்காங்க வேலைக்காக. அப்போ இவங்களுக்கு ஏதோ ஒரு மீட்டிங்காக என்னன்னு தெரில, எங்கேயோ போய் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சீக்கிரம் எப்படி பணக்காரவங்க ஆகுறவங்க மாதிரி கிளாஸு. அதில் வந்து பிட்காயினை பற்றி அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. பிட்காயினோட ரேட்லாம் இப்போ பயங்கரமாக ஆயிடுச்சு, இதெல்லாம் உங்களால் வாங்க முடியாது. ஸோ நீங்கள் மில்லியனாக ஆகிறதுக்கு இன்னொரு ஒரு காயினை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு டேசி காயின்னு சொல்கிறாரு. அந்த காயினில் நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அடுத்த 1 மாதத்துலேயே அது டபுள் மடங்கு ஆகும், அடுத்த 1 மாதத்தில் ட்ரிபிள் மடங்கு ஆகும். நீங்கள் வேணால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரூபாயை கட்டி பாருங்கன்னு சொல்ல, சரி 1000 ரூபா தானே கட்டி பார்ப்போன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்டும் 1000 ரூபாயை அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி டேசி காயின் வாங்கிடுறாங்க. பார்த்துட்டு டெய்லியும் அதோட வேல்யூவை பார்த்துக்கிட்டே இருந்தால் அடுத்தடுத்த நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 1000 ரூபாயை போட்டாலே நமக்கு இவ்வளோ காசு கிடைக்கிது, அப்படின்னா லட்சக்கணக்கில் போட்டால் கோடிக்கணக்கில் அல்லாம் போலேன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து வேலைக்காக ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே லஞ்சமாக 5 லட்சம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் எதை போய் சொல்லி ஒரு 5 லட்சத்தை வாங்கி அதை இந்த தேசி காயின் வாங்குறங்கிற பேரில் ஆப்பில் போட்டுடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் டெய்லியும் பார்க்கும்போது ஏறிக்கிட்டே இருக்குது. இவங்களோ கோடீஸ்வரம் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்டு கனவு காண்டுகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் காமனான இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு ட்ரீட் கொடுக்குறப்ப இப்போ நீ எவ்வளோடா சம்பளம் வாங்குறேன்னு சொல்லிட்டு 3வது ஃப்ரெண்டுகிட்ட கேட்கும்போது 70,000 சம்பளம் வாங்குறேன்டா, அடுத்து எனக்கு இன்னும் ப்ரொமோஷன் கொடுத்தாங்கன்னா எப்படி ஒரு 80,000 வந்துடும், 10,000 இன்க்ரிமெண்ட்லாம் வரும்னு சொல்ல, என்னடா பிச்சை காசு 80,000க்கு போய் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நாங்கள்லாம் கோடீஸ்வரனா ஆயிடுவோம் கொஞ்ச நாளில், உனக்கு வேணால் நான் புதுசாக கட்ட போகிற கம்பெனிலே உனக்கு மேனேஜர் போஸ்ட்டு தரேன்லாம் சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. 10ஆவதுக்கு ஹீரோ வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா ஸ்கூட்டியை போட்டு உதைக்கிறாரு. இனிமேல் இந்த ஸ்கூட்டி நிற்க வேண்டிய இடத்துல என் கார் தான் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கனவு கோட்டையை கட்டிகிட்டு இருக்காரு. பணம் வந்தால் எப்படிலாம் செலவு பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்படி கனவுகளோடு இருந்தவருக்கு காலைல எழுந்திரிச்சு நியூஸை பார்த்தா தேசி காயினுங்கிற பேரில்
ஃபேக்காக எல்லாரையும் ஏமாற்றி பண மோசடி செய்த கும்பலை வந்து தப்பி ஓடிட்டாங்க. அவங்கள போலீஸாரை தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸில் போட்டோன்னு தான் ஹீரோவுக்கு தெரியுது இப்படி ஏமாந்துட்டோமேன்னு சொல்லிட்டு. ஹீரோ வீட்டிலையும் ஏமாந்ததை பற்றி எதையுமே சொல்லலை. இப்போ நேராக அந்த மூணாவதாக ஒரு ஃப்ரெண்டு இருந்தார் பார்த்தீங்களா, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவர், அவர்கிட்ட தான் போய் ஹீரோ நிற்கிறாரு. ஏன்னா வீட்டிலேருந்து வேறு 5 லட்சத்தை கடன் வாங்கியாச்சு. இப்போ வீட்டில் அந்த பணத்தை கொடுக்கணும், வீடும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குது. இப்போ வேலைக்கே போய் ஆகணுங்கிற நிலைமைக்கு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணி கொடுறான்னு கேட்கும்போது, என் கம்பெனியில் டிரைவர் வேலை இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லவும் ஹீரோ அதுக்கும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. எந்த வேலையாக இருந்தால் என்ன 20,000 சம்பளம் போகுதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வீட்டுக்கு தெரியாமல் பண்ணணும் இல்லையா. அங்கே கம்பெனியில் கொடுக்குற காரில் வந்து கம்பெனி லோகோலேருந்து எல்லாமே எழுதி ஒட்டியிருக்கோம். வீட்டில் கொண்டு வந்து பார்க் பண்ணால் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு இவர் வந்து ஃப்ரெண்டு மூலியமாக அந்த டானோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட வந்து கார் வாங்குறாங்க. செகண்ட் ஹேண்டில் டியூவில் தான் வாங்குறாங்க. மாதம் 10,000 கட்டுற மாதிரி. ஹீரோட ஃப்ரெண்டு தான் வந்து அறிமுகப்படுத்தி விடுறாரு அந்த லெஃப்ட் ஹேண்டை. அந்த டானோட லெஃப்ட் ஹேண்டுக்கிட்டையும் ஹீரோ கார் வாங்கிட்டு மாதம் 10,000 தவறாமல் தந்துடுவாயா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் டாக்ஸி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் நான் சேர்ந்துருக்க கம்பெனியில் நான் நல்லா ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு காரே கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க அம்மா அப்பா ஏமாத்துறாரு. அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம், பையனுக்கு சேர்ந்து கொஞ்ச நாள்லேயே கார் கொடுத்துட்டாங்களே, நல்ல சம்பளம் போல், நல்ல கம்பெனி போலன்னு சொல்லிட்டு பெருமைப்படுறாங்க. அடுத்து ஹீரோயின் வீட்டுக்கு தான் வராரு. ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி நல்ல ஐடி கம்பெனியில் வந்து வேலை கிடச்சிருச்சு, எனக்கு கார்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பேசி இப்போ எப்படியோ அவங்க ஹீரோயினோட அப்பாவே சம்மதிக்க வச்சிடுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம டானோட பையன் எப்படியோ அந்த டானோட லெஃப்ட் ஹேண்டு தான் இந்த பணத்தையெல்லாம் சுருட்டி வச்சிருக்காரு, அந்த ஃபைனலாக பண்ண லேண்ட் செட்டில்மெண்ட் பணத்தைன்னு தெரிஞ்ச உடனே டானோட பையனும் டானோட லெஃப்ட் ஹேண்டுக்கிட்ட போய் பேசுகிறாரு. எங்கள் அப்பா இல்லைன்னொன்னே நீ பணத்தை அப்படியே ஆட்டையை போட்டுடலான்னு பார்த்தியா, ஒழுங்க மாதிரியே தான் இன்னும் 10 நாளுக்குள்ளே அந்த பணத்தை நீ எனக்கு செட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டானோட பையன் மிரட்டிட்டு போகிறாரு. இங்கே ஒரு பக்கம் ஹீரோ கால் டாக்ஸி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எந்த பேசஞ்சரும் வராத நேரத்தில் ஹீரோ அவரோட ஃப்ரெண்டோட தான் போய் உட்காந்துருக்காரு. அப்போ ஃப்ரெண்டு லேப்டாப்பில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது காது கேட்காதவங்களுக்குன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது போல், ஹேண்டிகேப் ஸ்கீமு. அதில் டிரைவராக இருக்கவங்களுக்கு 30,000 சம்பளமா. என்னை அந்த ஸ்கீமில் போடுறா, இன்னும் 10,000 கூட கிடைக்கும்னு சொல்லி ஃப்ரெண்டை எப்படியோ பேசி கெஞ்சி அந்த ஸ்கீமில் ஹீரோவே வந்துடுறாரு. ஸோ இவர் யாராவது புக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கே காட்டும் இந்த மாதிரி அவருக்கு காது கேட்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோக்கு இன்னும் ஒரு 10,000 சம்பளம் கூட கிடைக்கிது. இதுக்கடையில் டானோட லெஃப்ட் ஹேண்டை காட்டுறாங்க. ஸோ டானோட பையனுக்கு இவர் தான் பணம் அடித்து வச்சிருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. அவர்கிட்ட ஃபுல் பணத்தையும் கொடுக்க இவருக்கு மனசு விருப்பம் இல்லை போல். அதனால் அடியாளுங்களை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டானோட பையனை கொல்ல சொல்கிறதுக்கு புக் பண்ணி வச்சுருக்காரு. அந்த அடியாளுங்க 2 பேரும் ஜங்ஷன்லேருந்து வந்து இறங்கினோன்னு புக் பண்ணுற காரு நம்ம ஹீரோட காரு. புக் பண்ணும்போதே அதில் தான் டிரைவருக்கு காது கேட்காது, சவுண்டாக பேசினா தான் கேட்கணும்னு போட்டிருக்கோம் இல்லையா. அதனால் ஹீரோ கிட்ட கத்தி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன லொக்கேஷனுக்கும் வந்தோடனே ஹீரோவுக்கு தான் காது கேட்காதேன்னு சொல்லிட்டு டானோட பையனும் இந்த மாதிரி பணம் செட்டில் பண்ணுறதுக்காக ரைட் ஹேண்ட் வர சொன்னார்னு சொல்லவும் அவரும் வெளில வராரு. பணம் கொடுக்குற மாதிரி டானோட பையனை சுட்டு போட்டுடுறாங்க. ஹீரோவுக்கு காது கேட்காதுன்னு நினச்சி தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஹீரோவுக்கு கன்னோட சவுண்டும் கேட்குது, சைடு மிரர் வழியாகவும் பார்த்துடுறாங்க இவங்க 2 பேரும் ஒரு கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஹீரோ கண்டுக்காத மாதிரியே ஓட்டிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் ஹீரோவுக்கு தான் காது கேட்காதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஹீரோவை கொல்றதுக்கு ஹீரோவுக்கு பின்னாடி உட்காந்துட்டே பிளான் பண்ணிட்டு வராங்க. இதை கேட்டவர் எப்படி சும்மா இருப்பார். ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் ஐடி கம்பெனிலலாம் வேலை பார்க்கல, ஒரு என் ஃப்ரெண்டோட கம்பெனியில் டிரைவராக தான் வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்கு பின்னாடி 2 கில்லர் இருக்காங்க, என்னையும் கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, எப்படியாவது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இவர் ஒன்றுமே நடக்காத மாதிரி மறுபடியும் வந்து காரில் ஏறிக்கிறாரு. ஸோ போலீஸ்க்கு ஹீரோயின் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸுமே ஹீரோ எந்த கம்பெனியோட காரை ஓட்டிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கே வந்து இந்த மாதிரி ஹீரோக்கு ஃபோன் அடிங்கன்னு சொல்ல ஹீரோ ஃபோனே எடுக்க மாட்டாரு. திரும்ப ட்ரை பண்ணால் ஒரு கட்டத்தில் எடுத்துடுறாரு. பக்கத்துலேயே தான் கில்லர் இருக்காங்க இல்லையா, இவரால் என்ன சொல்ல முடியும், ஒன்றுமே சொல்ல முடியல. மழுப்பி ஏதோ ஃபோனை வச்சிடுறாரு. இருந்தாலும் போலீஸ் சந்தேகப்பட்டு ஹீரோவோட கார் இருக்க லொக்கேஷனுக்கு போகிறாங்க. கரெக்டாக போலீஸ் வர இவங்க 2 பேரும் ஹீரோ கொள்ளை அப்போ தான் இறங்கி கன்னை எடுக்கிறாங்க. போலீஸ் ஜீப் பின்னாடியே இருக்கிறத பார்க்கவும் இந்த கொலைகாரங்க 2 பேரும் எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இப்போதைக்கு இவனை போட்டால் நம்ம மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வேனில் இருக்கும்போதே பேசியிருப்பாங்க, நம்ம வந்ததை பார்த்து தடையமே இல்லாமல் எல்லாரையும் அழிச்சிடணும், நம்மளை பார்த்தது இந்த கார் டிரைவர் தான், அதனால் இவனையும் போட்டுட்டு நேராக ஒரு இடத்துல ஒரு மாலுக்கு கீழே ஒரு பீடா கடை இருக்குது, அங்கே போய் இந்த கோட் வேர்டை சொல்லி நம்ம பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு
ஆல்ரெடி இந்த காண்டாக்ட் கில்லர்ஸ் வந்து பேசி வச்சுருப்பாங்க. ஸோ போலீஸை பார்த்தோன்னே தான் அவங்க பயந்து ஓடிட்டாங்க இல்லையா, ஹீரோவை கொல்லாமல். ஹீரோக்கு இது ஒரு நல்ல சான்ஸு. நமக்கு அந்த கோட் வேர்டுன்னு தெரியும், பணத்தை எங்கே வாங்கணுன்னு தெரியும். நம்ம ஏன் அந்த கோட் வேர்டை சொல்லி அந்த பணம் கிடைக்குதான்னு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மால்க்கு கீழே இருக்க பீடா கடையில் போய் அந்த கோட் வேர்டை சொன்னோன்னே பேகு நிறையா பணம் தராங்க. ஹீரோக்கு எப்படி இருக்கும், பயங்கர சந்தோஷமாக இருக்குது. கோடிக்கணக்காக இருக்குது சூட்கேஸில் பணம். இதை வச்சு நம்ம என்ன எப்படிலாம் வாழணும்னு நினச்சோமோ எல்லாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. இங்கே ஒரு பக்கம் அந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள சந்தேகத்தின் அடிப்படையில் போலீஸ் பிடிச்சி அவங்க ஜீப்பில் அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் 2 பேருமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அடிச்சு போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இவங்க அடுத்து எங்கே போவாங்கன்னு நமக்கே தெரியும். அந்த பீடா கடையில் போய் கோட்வேர்டை சொல்லி தான் பணத்தை கேட்குறாங்க. அந்த பீடா கடைக்காரரும் எத்தனை பேரா வருவீங்க, ஆல்ரெடி அந்த கோட்வேர்டை சொல்லி ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டான்னு சொன்னோடனே உங்களுக்கு சந்தேகம் வந்துடுது. இந்த விஷயம் வேறு யாருக்குமே தெரியாது, அந்த கேப் டிரைவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவன் தான் வாங்கி இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு அவனோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் வந்து ஹீரோ ஒரு பக்கம் வெறிகொண்டு தேடிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோக்கு தான் வீட்டில் எக்கச்சக்கமாக பணம் வந்துருச்சு இல்லையா, நேராக ஷாப்பிங் மால் போகிறாரு. வீட்டுக்கு தேவையான டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் சொல்லிட்டு எல்லா எலக்ட்ரிக் ஜாமானும் வாங்கிடுறாரு. அது கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு வந்துடுது. ஃபுல் கேஷாகவே போட்டுட்டு நாளைக்கு வந்து வீட்டில் டெலிவரி பண்ணிடுங்க, வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. இங்கே ஒரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸர் வந்து நம்ம டானோட லெஃப்ட் ஹேண்டுக்கிட்ட வந்து டீல் பேசிகிட்டு இருக்காரு. டானோட பையனை நீ தான் கொண்டிருக்க நிறையா வாய்ப்பு இருக்குது, உன் மேலே எந்த கேஸும் வராமல் இருக்கணும்னா எனக்கு நீ கொஞ்சம் செட்டில்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் பேரம் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு டானோ, நான் தான் டானோட பையனை கொன்னுங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் வா, அப்போ நான் உன் செட்டில்மெண்ட்டை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் அசிங்கப்படுத்தி அனுப்பி விட்டுடுறாரு. இங்கே ஒரு பக்கம் ஹீரோ வந்து இந்த வேலையிலலாம் பிஸியாக இருந்தனால அவர் இந்த மாதம் டியூ கட்ட மறந்துட்டார் போல், காருக்கு 10,000. அதனால் டியூ வாங்குறதுக்காக நம்ம டானோட லெஃப்ட் ஹேண்டோட அடியாளுங்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ ஹீரோட்ட தான் எக்கச்சக்கமாக பணம் இருக்குது இல்லையா, உங்களுக்கு என்ன டியூ, ஃபுல் காசையும் நான் இன்றைக்கே செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு போய் பணம் எடுத்துகிட்டு வரலாமேன்னு பார்த்தா வெளில கரெக்டாக அந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் வந்து ஹீரோட வீட்டை கண்டுபிடிச்சி வந்திருக்காங்க. ஸோ இவங்க இருக்கனால பணத்தை நம்ம கையில் இருக்கிறத பார்த்தா நம்ம எடுத்தோங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க டஸ்ட்பினில் போட்டு மறைச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்த இவங்களும் வந்துட்டு தனியாக பேசணும்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் அப்படியே காரோட கடத்திட்டு வந்துடுறாங்க. உண்மையை சொல்லு, பணம் ஒன்ட்டு தானே இருக்குது அப்படின்னு கேட்க ஹீரோ அப்பையும் நடிக்கிறாரு, எனக்கு காது கேட்காது, நீங்கள் என்ன பேசுனீங்கன்னே தெரிலலாம் என்னென்னமோ சமாளித்து பார்க்குறாரு. இருந்தாலும் கில்லர்ஸ்க்கு ஓரளவு தெரியுது இவன் தான் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுவியே தெரியாது, உனக்கு இன்னும் 5 நாள் தான் டைம், அதுக்குள்ளே எங்கள் பணத்தை கொடுத்துடணும்னு சொல்லிட்டு ஹீரோ வான் பண்ணி விடுறாங்க. இங்கே ஒரு பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு. ஸோ வீட்டுக்கு வந்தவர் அடுத்து நம்ம அம்மா அப்பா அவங்க ஏதாவது பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொல்லி வீட்டில் இருக்க அம்மா அப்பா தங்கச்சி 3 பேரையும் நீங்கள் இந்த வீட்டில் இருக்காதீங்க, உடனே கிளம்பி நம்ம மாமா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு 3 பேரையும் ஊருக்கு அனுப்பி விட்டுறாரு. இங்கே இன்னொரு பக்கம் அந்த டானோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு அடியாள்கிட்ட கொடுத்து தான் அந்த லேண்ட் செட்டில்மெண்ட் பணத்தை மறைச்சி வச்சிருக்க சொல்லியிருப்பாரு ஒரு லாக்கர் கீழே. அந்த லாக்கர் கீயை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் கிட்ட கொடுக்குறதுக்குள்ளே டானோட பையன் அந்த அடியாளை பிடிச்சி மிரட்டிட்டு இருந்திருப்பான். ஸோ இதுக்கு மேலே மிரட்டினா உண்மையை சொல்லிடுவானோன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு நம்ம டானோட லெஃப்ட் ஹேண்ட் அவனை ஸ்டார்டிங் சீன்லேயே கொண்டிருப்பார் பார்த்தீங்களா. அவனை கொண்டனால அந்த கீ எங்கே இருக்குன்னு இவரால் கண்டுபிடிக்க முடியல. இப்போதாங்க ஒரு சிசிடிவி கேமராவில் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் இறந்து போகிறதுக்கு சில நாள் முன்னாடி அந்த ஹீரோக்கு ஒரு கார் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, செகண்ட் ஹேண்டில் விற்ற காரில், அந்த காருக்குள்ளே தான் போய் அவர் எதையோ மறைச்சி வச்ச மாதிரி ஒரு சிசிடிவி கேமரா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதில் தான் அந்த லாக்கரோட கீ இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அங்கேருந்து அந்த காரை எப்படியாவது வாங்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு இவங்க வந்து பார்த்தா அதுக்குள்ளே ஹீரோவும் எஸ்கேப் ஆகிருப்பார். ஹீரோட ஃபேமிலியுமே அந்த கில்லருக்கு பயந்து வெளியூருக்கு அனுப்பியிருப்பாங்க. இப்போ இந்த டானோட லெஃப்ட் ஹேண்டுக்கு எப்படியாவது அந்த ஹீரோட கார் வேணும், அந்த காரில் தான் அந்த லாக்கர் கீ இருக்குது, அதை எடுத்து அந்த லேட் செட்டில்மெண்ட் பணத்தை எடுக்கணும். இங்கே ஒரு பக்கம் 3 ஃபேமிலியில் இருக்க 3 பேரையுமே ஊருக்கு அனுப்பிட்டார் இல்லையா, அவர் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக போலீஸ்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லி அப்ரூவல் ஆகிடலாம், அப்போ நமக்கு பாதுகாப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் உடனே நம்ம டானோட லெஃப்ட் ஹேண்டுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. இந்த மாதிரி நீ டானோட பையனை நீ தான் கொன்னங்கிறதுக்கு ஒரு சாட்சி என்கிட்ட இருக்குது, ஒரு டிரைவர் வந்து அப்ரூவல் ஆகிருக்கான்னொன்னே சரி என்ன டானுமே சரி நீ கேட்குற காசை ஒத்துக்கிறேன், அந்த டிரைவரையும் கொன்று அந்த கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் 2 பேரையும் நீ பார்த்தீங்கன்னா அவங்களையும் கொன்று 3 பேரையும் கொல்றதுக்கு உனக்கு நான் காசு தரேன்னு சொல்லிட்டு டானோட லெஃப்ட் ஹேண்டு நம்ம இன்ஸ்பெக்டர்கிட்ட டீல் பேசுகிறாரு. இப்போ ஹீரோவை தான் கொல்ல போகிறாரு இன்ஸ்பெக்டர். இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா ஹீரோக்கு காது கேட்காதுன்னு நினச்சி எல்லா பிளானையுமே எல்லாரும் ஹீரோ முன்னாடியே போடுறதுனால அவர் எல்லாத்துலேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆயிடுறாரு.
இங்கே ஹீரோட ஃபேமிலி வந்து அவங்க சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அந்த வீட்டில் போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்குது. எங்கேயோ கோயிலுக்கு போயிருக்காங்க போல், வீட்டை பூட்டி வச்சுட்டு வரத்துக்கு 2-3 நாள் ஆகுங்கவும் சேர்ந்து ஹீரோட ஃபேமிலி திரும்ப அவங்க வீட்டுக்கே வராங்க. வீட்டில் பார்த்தா டானோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்கார் இல்லையா, அவர் உங்க ஃபேமிலியை கடத்தி வச்சுக்கிறாரு. பத்தாவதுக்கு ஹீரோ வந்து போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்கும் போது அவரோட கன்னை தூக்கிட்டு தான் எஸ்கேப் ஆகிருப்பார். இவருக்கு இப்போ அந்த கன்று வேணும். அந்த கன்னுலேருந்து ஒரு புல்லட் குறைஞ்சா கூட இவரோட வேலை போயிடும். ஹீரோ காரில் அவரோட லவ்வரோட டான் இருக்க இடத்துக்கு போகிறாரு. டானோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்க இடத்துல, ஏன்னா அங்கே தான் அவர் ஃபேமிலி இருக்காங்க, ஃபேமிலியை காப்பாற்றணும். ஒரு பக்கம் ஹீரோ வந்து கில்லர்கிட்டேருந்து எடுத்த பணத்தையும் அவரோட கார் டிக்கியில் தான் வச்சுருக்காரு. போலீஸ் இன்ஸ்பெக்டரோட கன்னையுமே அவர் காரில் தான் வச்சுருக்காரு. இப்படி மொத்த கும்பலும் ஹீரோவை தேடிட்டு வந்து எல்லாரும் இப்போ ஒரே இடத்துல ஐக்கமாயிடுறாங்க. ஒருத்தர் மாற்றி பிரச்சனை பிள்ளைய சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் ஹீரோவும் ஹீரோட ஃபேமிலியும் போலீஸோட காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இங்கே போலீஸ் ஆஃபீஸருக்கு எப்படி இருக்கும், ஆல்ரெடி கன்று போயிடுச்சு, இப்போ காரும் போயிடுச்சுன்னா நம்மளோட வேலையே போயிருமே, அது கம்பெனியோட காரு, கவர்மெண்ட் காருடா கொடுங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோவோட காரை எடுத்துக்கிட்டு இவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. ஹீரோவோட காரில் தான் அந்த 10 லட்சம் பணம் கூட இருக்குது. அதுவும் நெருப்பில் எரிஞ்சு போயிருது, ஆக்சிடென்ட் இல்லை, அப்படியே போலீஸுமே இறந்து போயிடுறாரு. இப்போ ஹீரோக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா நடந்த சண்டையில் டானோட லெஃப்ட் ஹேண்ட் இறந்து போயிடுறாரு. இவருக்கு பிரச்சனையாக இருந்த இன்னொன்று போலீஸ் ஆஃபீஸரும் இறந்து போயிடுறாரு. அந்த கான்ட்ராக்டர் கில்லர்ஸ் மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. ஐயோ நெருப்போட சேர்ந்து பணமும் எரியுதுன்னு சொல்லிட்டு காரில் இருக்க பணத்தை அணைக்க வரதுக்குள்ள போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த கில்லர்ஸ் 2 பேருமே பிடிச்சிடுறாங்க. ஹீரோக்கு இருந்த மொத்த பிரச்சனையும் போயிடுச்சு. இருந்தாலும் ஹீரோட கார் வந்து எரிஞ்சு போயிடுது. காரில் எரியும் போது ஒரே ஒரு கீச்செயின் மட்டும் எரியாமல் தூரத்தில் தள்ளி கிடக்கும். அது ஞாபகார்த்தமாக அந்த கீச்செயினை மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. பணமும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோவத்தில் அந்த கீச்செயினை தூக்கி அடிப்பா இருப்பாருங்க. அந்த கீச்செயின்குள்ளே ஏதோ ஒரு பேப்பர் மடித்து சீக்ரெட்டாக இருக்குது. அதை பார்த்தா ஒரு லாக்கரோட டீட்டெயிலும் அதோட கீயும் இருக்குது. இவர் போய் திறந்து பார்த்தா அந்த லேண்ட் செட்டில்மெண்ட் பண்ண பணம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. ஸோ இவருக்கு மறுபடியும் அடிச்சதுரா ஜாக்பாட்டுங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதோட இந்த படமும் முடியுது. இது ஒரு காமெடி படம் தான். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவு கதையை மட்டும் சொல்லியிருக்கேன். டைம் இருந்தால் இந்த படத்தை பாருங்கள், ஒன் டைம் பார்க்கலாம். அந்த அளவுலாம் ரொம்ப ஒர்த்து கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.